அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பேர் கதிஜா, அல்ஹுதா ஸ்கூல் படிக்கிறேன். நாம் ஒரு காரியத்தை நினைத்து அல்லாஹ்வுக்கு நேர்ச்சை செய்கிறோம். அது நடக்காவிட்டாலும் நேர்ச்சை செய்ய வேண்டுமா? சரி, அதாவது நேர்ச்சை இருக்குல்ல, அல்லாஹ்வுக்கு செய்யற தொழுகை நம்ம மாதிரி வணக்கங்கள் இருக்குது. நம்மளா நம்ம மேல கடமையாக்கிக்கிறது இருக்கு பாருங்களேன், அதான் நேர்ச்சைங்கிறது. தீராத வைத்த வழி என்ன நம்ம பண்ணி பார்த்தோம், தீரல. யா அல்லாஹ், நீ உன்னுடைய தனிப்பவரை பயன்படுத்தி இந்த வைத்த வழியை நீ போக்கிட்டேன்னு சொன்னா, உனக்காக வேண்டி நான் 10 நோன்பு வைக்கிறேன், உனக்காக வேண்டி ஒரு 4 ரக்காத் தொழுகிறேன், உனக்காக வேண்டி ஒரு 10 ஏழைக்கு சோறு கொடுக்குறேன், அனாதை பிள்ளைகளுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறேன், பள்ளிக்கூடத்து பிள்ளைகளுக்கு புத்தகம் வாங்கி கொடுக்குறேன், எங்க தெருவில் ஒரு பைப்பு போட்டு வைக்கிறேன், இந்த மாதிரி ஏதோ ஒண்ணு நேர்ச்சை பண்றது. இப்படி அல்லாஹ்வுக்காக இந்த நேர்ச்சை அல்லாஹ்வுக்கு தான் பண்ணணும், ஞாபகம் வச்சுக்கணும். அவங்க கேட்ட கேள்வி அது இல்லாட்டா கூட நேர்ச்சை யாருக்கு தான் பண்ணணும்? அல்லாஹ் ஒருத்தனுக்கு தான் நேர்ச்சை, வேற யாருக்கும் நேர்ச்சை பண்ண முடியாது. நேர்ச்சைங்கிறது ஒரு இபாதத், நேர்ச்சைங்கிறது ஒரு வணக்கம். வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் தவிர யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கு வைத்த வழி போனா அப்துல் காதர் ஜிலானியே உனக்கு நான் ஆட்டா இருக்கிறேன்னு சொல்ல முடியாது. அப்ப நேர்ச்சை என்பது நீங்க என்ன வேணாலும் இருக்கலாம், அல்லாஹ்வுக்கு பண்ணுங்க. என்ன நோயோ நொடியோ நொம்பளமோ வறுமையோ கஷ்டமோ இருக்குது, யா அல்லாஹ் இதை நீக்கிட்டேன்னு சொன்னா உனக்காக நான் இன்னது பண்றேன் அப்படின்னு சொல்லி எல்லா நேர்ச்சைகளுமே யூஃபூன பின் நஸ்ரி, நேர்ச்சைகளை அல்லாஹ்வுக்காக அவர்கள் நிறைவேற்றுவார்கள். வயகாபூன யௌமன் கான ஷர்ருஹு முஸ்ததீரா, கடுமையான விளைவை ஏற்படுத்தக்கூடிய அந்த நாளுக்கு பயப்படுவார்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப நேர்ச்சை என்பது அல்லாஹ்வுக்கு மாத்திரம் செய்யப்படக்கூடிய ஒரு வணக்கம் முதல் விளைவிக்கிறணும். இந்த நேர்ச்சையை ஒருத்தர் என்ன சொல்றாரு, இறைவா எனது வைத்த வழி நீங்கி விட்டால், நல்லா கவனிக்கணும், எனது வைத்த வழி நீங்கி விட்டால் 3 நோன்பு வைக்கிறேன் அப்படிங்கிறாரு. வைத்த வழி நீங்கல, இப்ப வைக்கணுமான்னு கேட்கிறாங்க. கேள்விதான், கேள்வி என்ன, அவங்க கேட்ட கேள்வி அதுதான். நான் கேட்காதுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கிறேன். கேட்ட கேள்வி என்ன, வைத்த வழி போனால் நோன்பு வைக்கிறேன் நேர்ச்சி பண்ணுனீங்க, வைத்த வழி போகல, அடுத்த நாளும் போகல, அடுத்த மாசம் போகல, போகலை நம்ம வச்சிருவோமே அப்படின்னு கடமையானா கடமை இல்ல. அல்லாஹ் இந்த வார்த்தையை பிடிச்சிட்டு தொங்குறவன் கிடையாது. என்ன அர்த்தம் இருக்கு, நோய் குணமானால் வைக்கிறேன் என்ன அர்த்தம், எனக்கு ராகத்து வந்தா தான் வைக்க வேண்டியதுக்கு அர்த்தம். ராகத்தை வரலங்கும் போது வச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லக்கூடியவன் அவன். ஒரு மனுஷன்ட்ட போய் சொல்றீங்க, அவன் இதை எப்படி புரிஞ்சுக்கிடுவான்? ஒரு மனுஷன்ட்ட போறீங்க, ஊர்ல இருந்து மணி ஆர்டர் வந்துச்சுன்னா 100 ரூபாய் தர்றேன்னு சொல்லியிருக்கிறீங்க, மணி ஆர்டர் வரல, 100 ரூபாய் தானே கேட்பானா? வரல இல்லடா, வரட்டாலும் கூட தரேன்னு சொன்னீங்களா? அட தர்றேன்னு தான் சொன்னேன், எப்ப தர்றேன்னு சொன்னேன், மணி ஆர்டர் வந்தா தானே தர்றேன்னு சொன்னேன், வரல இல்ல கேட்காத. ஒரு மனுஷன் புரிஞ்சுக்கிறத கூட அல்ல. சில பேர் சொல்றாங்க வச்சுதான் செஞ்சுதான் ஆகணும், எப்ப செய்யணும் நிறைவேற்றணும். அல்லாஹ்விடத்துல நம்ம ஒரு இதை போடுறோம், அல்லாஹ் அப்படி செஞ்சாலும் அப்படி செய்யறேன்னு சொல்றோம், தப்பு கிடையாது. இது ஒரு இபாதத்தை வேற வேற மாதிரி வழிகட்டு போகாம அல்லாஹ் ஒரு இபாதத்தை நேர்ச்சி பண்றோம். அப்ப காரியம் நிறைவேறினாத்தான் அல்லாஹ் அதை கொஸ்டின் பிடிப்பான். நிறைவேறாம நீங்க அட்வான்ஸா செஞ்சா தப்பு இல்லை. நேர்ச்சியை பண்ணிவிட்டு அல்லாஹ் நீங்க என்ன செய்யாம போக போற, நான் இப்ப வச்சு போடுறேன், நீ குணமாக்குவே அப்படின்னு சொல்லிட்டு வச்சா தப்பு இல்ல, கட்டாயமாண்டா கிடையாது. எப்பதான் நீங்க வைக்கணும், சாவுற வரைக்கும் உங்களுக்கு அந்த காரியம் நிறைவேறவே இல்லை, உங்க மேல நேர்ச்சிங்கிற கொஸ்டின் வராது. நீங்க கண்டிஷன் போட்டு தான் நேர்ச்சி வச்சீங்க. எப்படி கண்டிஷன் போட்டீங்க, எனக்கு இந்த காரியம் நிறைவேறினால் நான் இதை செய்வேன் கண்டிஷன் போட்டீங்க, கண்டிஷன் நிறைவேறல முடிஞ்சு வச்சுக்க, கேள்வி கேட்க மாட்டான்ல. இதுதான் நேர்ச்சியுடைய நிலைமை. நிறைவேறாமல் உங்கள் மீது குற்றம் பிடிக்கப்பட மாட்டாது, அதான் விஷயம்.